மனைவிக்கு ஏஆர் ரகுமான் கொடுத்த ஜீவனாம்சம் இத்தனை கோடிகளா? ஏஆர் ரகுமானின் நிகர சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? வாங்க அது என்ன தகவல்னு தொடர்ச்சியாக இந்த பதிவில் பார்க்கலாம். 90களின் முற்பகுதியில் தனது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஏஆர் ரகுமான் தனது பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தியுள்ளார். அவர் நிதி நெருக்கடிகளை எதிர்கொண்ட போதிலும் இசை மீதான அவரது ஆர்வம் குறையவில்லை. 1992ஆம் ஆண்டில் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் ரோஜா திரைப்படம் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார். தனது முதல் படத்திலேயே அவர் பிரபலமானார். மேலும் 1993இல் அவர் ஏற்கனவே சிறந்த இசையமைப்பாளரான தேசிய திரைப்பட விருதையும் பெற்றிருந்தார். பல ஆண்டுகளாக ஏஆர் ரகுமானின் இசை பிராந்திய எல்லைகளை தாண்டி பாலிவுட், டோலிவுட், கோலிவுட் மற்றும் ஹாலிவுட்டில் கூட அலைகளை உருவாக்கியது என்று சொல்லலாம். 2009இல் ஸ்லம்டாக் மில்லியனர் படத்திற்கு இசையமைத்ததற்காக ரகுமான் 2 அகாடமிக் விருதுகளை வென்றுள்ளார். உலகில் மிகவும் மதிக்கப்படும் இசையமைப்பாளர்களில் ஒருவராகவும் தனது நிலையை உருவாக்கியுள்ளார். ஹாலிவுட்டிலும் ஏஆர் ரகுமானுக்கு நல்ல வரவேற்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு ஆடம்பர குடியிருப்பை ரகுமான் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. தகவலின்படி ரகுமான் 2010இல் இந்த குடியிருப்பை வாங்கியது மட்டுமல்லாமல் அதை ஒரு ஸ்டூடியோவாகவும் பயன்படுத்தி வந்துள்ளார். இதில் பல கோடிகள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் சென்னை கோடம்பாக்கத்தில் ஏஆர் ரகுமான் ஒரு ஆடம்பர பங்களாவை வைத்திருந்தார். 2005ஆம் ஆண்டு வாங்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான பங்களாவில் வேலை இல்லாத நேரத்தில் ரகுமான் அதிக நேரத்தை செலவிடுவார் என்றும் கூறப்படுகிறது. அந்த பங்களாவில் பல படுக்கை அறைகள், பிரத்யேக ஸ்டூடியோகள், விசாலமான உட்புறம் ஆகியவை உள்ளதாகவும் சொல்லுகின்றனர். ஏஆர் ரகுமான் இந்தியாவிலும் சர்வதேச அளவிலுமான ஏராளமான இசை ஸ்டூடியோக்களை வைத்திருக்கிறார். சென்னையில் உள்ள அவரது முதல் ஸ்டூடியோ பஞ்சன் ரெக்கார்டின் நாட்டின் மிகவும் பிரபலமான இசை ஸ்டூடியோக்களில் ஒன்றாக மாறியுள்ளது. மேலும் துபாய், லண்டன் ஆகிய இடங்களில் அவருக்கு சொந்தமாக ஸ்டூடியோ உள்ளது. ஏஆர் ரகுமான் பல ஆடம்பர கார்களை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ரூபாய் 3 கோடி மதிப்புள்ள மெர்சிடஸ் பென்ஸ் மற்றும் 1 கோடிக்கு மேல் மதிப்புள்ள ஜாக்வார் போன்ற ஆடம்பர கார்களை வைத்துள்ளார். ரகுமான் ஒரு பாடலுக்கு 3 கோடி ரூபாய் வசூலிப்பதாகவும் மேலும் 1 மணி நேர நிகழ்ச்சிக்கு 1 முதல் 2 கோடி ரூபாய் வசூலிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏஆர் ரகுமானின் ஈர்க்கக்கூடிய பாடல் கட்டணம், லாபகரமான நேரடி நிகழ்ச்சிகள் மற்றும் ஏராளமான ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் ஆகியவற்றால் அவரது நிகர மதிப்பு 1728 கோடியை எட்டியுள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது உலகின் பணக்கார இசைக்கலைஞரான ஒருவராக அவரது நிலையை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில்தான் அவரது சொத்தில் சரி பாதியை தனது மனைவிக்கு அவர் ஜீவனாம்சமாக கொடுக்க முடிவெடுத்திருப்பதாகவும் அதற்கு அவர் மனைவி ஒத்துழைத்ததாகவும் ஒரு தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. மேலும் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.